ரெண்டு பேரும் கேள்வி உங்களுக்கு கிடையாது சார். நீங்க டிவி உங்க டிவி சார் கேளுங்க சார். முன்னாடி வாங்க சார். இருங்க சார் கொஞ்சம் நானும் பெரிய ஆள் மாதிரியும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனாலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஆர்டர் ஓடிச்சா நம்பிக்கை ஒரே ஆள் ஓட்டு போடுறது இல்லையே. நீங்க ஒரு ஆள் தான் சொல்லணும். வேண்டாமே அறநிலைத்துறைக்கு நீங்க போகக்கூடாது. அந்த அறநிலைத்துறை ஆட்டி படைக்கக்கூடிய சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டம் அந்த கமிஷனரை சர்வாதிகாரி ஆக்கி வச்சிருக்கு. சர்வாதிகாரி புரிஞ்சுக்கிடுங்க சார். அறநிலைத்துறையோட கமிஷனர் யாரு? சர்வாதிகாரியோட பவர். கையெழுத்து போட்டா நல்லா கவனிங்க சார். ஒரு கோயிலுக்கு வருமானம் ஒரு நாளைக்கு 13 ரூபா 69 பைசா. கேளுங்க சார். உங்களை நான் கேட்கிறேன். ஒரு கோயிலோட வருமானம் எவ்வளவு சார் சொல்லுங்க? 13 ரூபா 69 சொல்லுங்க சார். 69 பைசா. அதுல அந்த கோயில்ல குட்டிக்கலாட்டம் நடக்குமா? நடக்காது. வருமானமே 13 ரூபா தான். எண்ணெய் போடணும், விளக்கு போடணும், விளக்குல எண்ணெயில திரிய கொண்டதுக்கு நெருப்பட்டை கொண்டதுக்கு ஒரு ஆளு, அவங்களுக்கு சம்பளம், மணி அடிக்கிறது, இதெல்லாம் போது 13 ரூபா 69 பைசா. இது ரெக்கார்டா சொல்றேன். அந்த கோயில முறைகூட நடக்குமா? நடக்காது. உண்மைதான். திரும்பி சீதைக்கிறாங்க. முதல்ல அந்த கோயில்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா? எப்படி 13 ரூபாய் எப்படி வரும்? 13 ரூபாய் எப்படி இல்ல 13 ரூபாய் முறைகேடு நடக்குமா? இருக்காது. நீங்க விலையை 14 ரூபாய் தானே. ரைட்டுன்னா மனசுக்குள்ள ஒரு விஷத்தை வச்சிருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க? எப்படி அடினா நல்லதுதான். ஆனா சார் அப்படி சார் 13 ரூபாய் வருமானம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க எப்படி சார் குற்றம் பண்ணுவீங்க? டீ கூட உங்களால குடிக்க முடியாது சார். 13 ரூபா 69 டீ நீங்க சர்வே பண்ண முடியாது. உள்தனிமன் உங்களால வாங்க முடியாது. பென்சில் வாங்க முடியாது. பேனா வாங்க முடியாது. அப்படிங்கும் போது அந்த 13 ரூபாய் வச்சு நீங்க எப்படி முறைகேடு செய்வீங்க? வேற தப்பு பண்ணீங்க. 13 ரூபாய் பண்ண முடியாது. அப்படின்னா அந்த 13 ரூபாய் கோயில் நீங்க எப்படி அப்படி இப்ப தெரியுதா உங்களுக்கு? அந்த 13 ரூபாய் கோயில அறநிலையத்துல எத்தனை கோயில் எடுத்திருக்கு? எவ்வளவு? ஒருத்தர் சொல்றாரு எக்ஸாக்டா. அதான் ஸ்ரீரங்கம் தங்கனார் அவர் மேல ஏதோ புடிச்சு உள்ள தூக்கி போடுறது ரெடியா இருக்கிறாங்க. மைபேஸ் போட்டு ஏதாவது ஒரு கேஸ் கீச போட்டு போடுவாங்க. ஆனா எக்ஸாக்ட் பிக்சர் சொல்லிடுறேன் சார். 34,119 கோயில் அடுத்து கொதருங்க. நியாயமான பிரச்சனை சார். 34,119 கோயிலுக்கு வருமானம், வருட வருமானம், நாள் வருமானம் 14 ரூபாயில இருந்து 27 ரூபாய். காணரப்புடி என்னைய காணரப்புடி தப்பு. அந்த கோயில் எடுத்தா அர்ச்சகர் இருப்பாங்களா? இருக்கணும் ஓடிடுவாங்க. அர்ச்சகருக்கு மாச கூலி எவ்வளவுனா 1000 ரூபாய். ஏன் உன் டிரைவரு கூட, சிஎம் டிரைவருக்கு, மினிஸ்டர் டிரைவருக்கு கூட, உன் டிரைவருக்கு கூட 1000 ரூபாய் குடியா நீ? சரியான 12,000 சொச்சம் கோயில 10,000 மிச்சம் 2,000 அர்ச்சகர் அந்த 1000 ரூபாய் இல்லாம சிலையை விற்பாங்க. இல்ல அவங்க சாராய கடை வச்சிருக்காங்களா? ஏ பார்ட்டி சாராய ஓனர், பி பார்ட்டி சாராய ஓனர், பழைய ஆளு சாராய ட்ரேடரும். ஆக்சுவலா நாட்டு சாராய வித்தவன் நான் இருக்கும் போது அடிப்பேன். நாட்டு சாராய அடிய போட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணு. இப்ப கவர்மெண்டே இருக்கு. யாரும் போயிடுச்சு. சிஎம் அடிக்கிறேன். சாராய ஓனர் இவங்க ஒரு ஓனர், அவங்க ஒரு மாறி ஓனர். எது இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய். எனக்கு பிரச்சனை என்னன்னா ரெண்டு பேரும் கேள்வி உங்களுக்கு கிடையாது சார். பேசுறேன். நீங்க டிவி உங்க டிவி சார் கேளுங்க சார். முன்னாடி வாங்க சார். இருங்க சார் கொஞ்சம் நானும் பெரிய ஆள் மாதிரியும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனாலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஆர்டர் ஓடிச்சா நம்பிக்கை ஒரே ஆள் ஓட்டு போடுறது இல்லையே. ஐஸ் வச்சுட்டார் சார். ஐஸ் வச்சுட்டார் சார். சரி சொல்லவா சார்? நல்ல கேள்வி சார். சொல்லிடுவா சார். யாருன்னு நான் கேட்கிறேன். நான் பேரை கேட்டது மன்னிப்பு கேட்கிறேன். ஜாலியா கேட்டேன் சார். சத்தியம் மொத்தத்துல சார் 2012 அதுல 26, 22 எழுதிக்கிட்டு. அப்ப 2672 தெய்வ விக்கிரகங்கள் களவு போயிருக்கு. எங்க இருந்து? இல்ல சார் மொத்தத்துல இந்தியாவில மொத்தத்துல போயிடுச்சு. இந்தியாவில மொத்தத்துல எல்லாம்